பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பாதிப்புகள் இதையெல்லாம் விவாதிப்பதற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி எடுத்துச் சொல்வதற்கும் நான் செல்கிறேன். தமிழகத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ பெண்கள் எல்லாரும் தமிழகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு முழு பொறுப்பு இவர்களே போல என்பதை பற்றி பேசி வருகிறார்கள். தமிழகத்தில் பல்லாண்டு காலமாக பெண் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டது. மரியாதைக்குரிய பாரதியார் அதற்கு வித்திட்டார். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காமராஜர் அவர்கள் அதற்கு கல்வி கண் கொடுத்தார்கள். எல்லாம் இருக்கட்டும், ஆனால் லட்சாதிபதியாக பெண்களை ஆக்கி கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லாக்பதி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அவர்களை லட்சாதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே டாஸ்மாக் கொண்டு வந்து அனைத்து மகளிரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை. ஆனால் விளம்பரம் மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். திராவிட ஸ்டாக் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரித்தாளுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார். ஆனால் பெண்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார். இந்த ஆட்சியில் தான், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் இராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பெண்கள். ஏன் மாநில தலைவராக நான் பெண் இருந்தேன், அவங்க கட்சியில் ஒரு மாநில தலைவராக பெண் இருக்க வச்சிருக்காங்களா? ஆக இது மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதில் பலன் இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நன்றாக இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கீதா ஜீவன் போன்றவர்களும் திருப்பி சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு வழக்கிலும் அண்ணா நகர் வழக்கிலும் அப்படிதான். யாரெல்லாம் பின்புலத்தில் இருக்கிறார்கள், அந்த சார் யார் அப்படின்னு கேட்டா உடனே இவங்களுக்கு சுருன்னு கோபம் வருது. என்ன பிரச்சனை என்றாலும் இதை போல பெண் குழந்தைகள் சீரழிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சந்திச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக பல முன்னெடுப்புகள் செஞ்சுட்டு இருக்காங்க. தாவேகா சார்பா அந்த கடிதம் கொடுக்கும் போது அரசு பண்றாங்க. பாஜக மாநில தலைவர் ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் போது அவரை விமர்சிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது தமிழகத்துல ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பெண் குழந்தைகள் கல்வி கற்கும் இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி தீவிரமாக எந்த கருத்தும் சொல்லல. அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு அமித்ஷா, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை எதிர்த்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்திருக்கிறோம், காங்கிரஸ் எவ்வளவு சிறுமைப்படுத்தியது என்பதை மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்று பெண் குழந்தைகள் பாதிப்படைவதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அண்ணன் செல்வ பெருந்தகையை நான் கண்டிக்கிறேன். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆழ் மனதிலிருந்து தமிழ் மீது அன்பு கொண்டவர்கள். அதை அவரோடு பணியாற்றுகின்ற, அவர் கீழ் பணியாற்றுகின்ற எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா தமிழை பற்றி சொன்னால் கூட அது நாடகம் என்று சொல்லும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டீர்களே என்பதுதான் கவலை. அதே மாதிரி என்ன கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அண்ணன் ஸ்டாலின் மத்திய அரசு இப்போ இன்னைக்கு தங்கம் தென்னரசு போய் நிதி அமைச்சரை பார்க்குறாங்க, நன்றி சொல்கிறாங்க. மற்ற அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களை போய் பார்க்கிறார்கள். ஆனால் ஒத்துழைப்பு தரவில்லை. தூக்கத்தில் இருந்தால் கூட அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதாவது நிதி, அது இந்த மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், நான் கேட்குறேன், என்ன திட்டத்திற்கு நிதி கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. 4000 கோடி நீங்க மழைநீர் கால்வாய் திட்டத்திற்கு என்ன செய்தீர்கள் கிடையாது. அதே மாதிரி நீங்க சிஏஜி அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா பல துறைகளில் பணம், குறிப்பாக கரோனா போன்றவற்றில் கூட செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அப்புறம் நிதின்னு சொன்னா டெல்லியை செல்கிறேன், கட்சி விஷயமாக தான் செல்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்களை சந்திக்கிறேன். கட்சியில இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள அத்தனை மாநிலங்களிலும் புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாவட்ட தலைவர்கள், அதற்கு பின்பு மாநில தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்வார்கள். அதே போல நான் அந்தமான் நிக்கோபார் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு சிறப்பு அதிகாரியாக செல்கிறேன். அதன் விஷயமாக மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களிடம் பேசுவதற்கும் தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளை
பற்றி விவரிப்பதற்கு குறிப்பாக